சிறகடி காசை சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். சிறகடி காசை சீரியலோட வரக்கூடிய எபிசோட் எப்படி வரும்னு பார்க்கலாம். ராத்திரி ஆகுது, முத்து வீட்டுக்கு வரவே இல்லை. ஒரு போன் பண்ணல. மீனாவும் அண்ணாமலையும் என்ன ஆச்சு, முத்து அப்படி பண்ற ஆளே இல்லையே, வெளியூருக்கு சவாரி போனா கூட போன் பண்ணி சொல்லிடுவானே, ஒருவேளை போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தா கூட அக்கம் பக்கத்துல இருந்து கூட போனை வாங்கி மீனாக்கு போன் பண்ணி சொல்லிடுவானே, இப்ப என்ன ஆச்சு, எங்க போனா ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. விஜயா இதுதான் சாக்கு அப்படின்னு, அவன் எங்க போயிட்டு போறான், எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்து கிடப்பான், வருவான் பாருங்க தள்ளாடிக்கிட்டே வீட்டுக்கு வருவான், வந்து எல்லாரும் சண்டை போடுவான். இதேதான வேலை அவனுக்கு. விஜய் அப்படி சொல்லும் போது மனோஜும் ரோஹினியும் விஜயாவுக்கு சப்போர்ட்டா சேர்ந்து ஆமாச்சாமி போறாங்க. அண்ணாமலை விஜய் வந்துட்டாரு. விஜயா அவனும் உன் மகன் தானே, அதை நீ மறந்துடாத, உன்னை எல்லாம் என்ன சொல்லி திருத்துறதுன்னு எனக்கு தெரியல. மீனா சொல்றாங்க, மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா, நம்ம வேணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லலாமா? இப்ப அண்ணாமலை சொல்றாரு, இல்ல மீனா அவன் என்ன சின்ன பையனா, வந்துருமா இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்க்கலாம். அவங்க பேசிட்டு இருக்கும்போது அதே நேரம் அண்ணாமலைக்கு போன் வருது, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம், நீங்க உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்க மகன் முத்துவ ஒரு கம்ப்ளைண்ட்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை மீனாவும் அதை கேட்டு ஆடி போயிடுறாங்க. முத்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கான், ஏதோ கம்ப்ளைண்ட் அது இதுன்னு சொல்றாங்க. டேய் மனோஜ், ரவி எங்க வாங்க, ஒரு 8 போய் ஸ்டேஷன்ல போய் பார்த்து வந்துடலாம் அப்படின்னு அண்ணாமலை மனோஜையும் ரவியையும் கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. கூடவே மீனா, ரோஹினி, ஸ்ருதி 3 பேர் வராங்க. அங்க போனா முத்து லாக்அப்ல இருக்காரு. டேய் முத்து என்னடாச்சு, என்னடா ஏதோ கேஸ் அது இதுன்னு சொல்றாங்க. மீனாவும் அழுதுகிட்டே, ஏங்க இப்படி பண்ணீங்க, ஒரு போன் பண்ணிருக்க கூடாதா, என்னங்காச்சு, என்ன பிரச்சனை? இப்ப முத்து சொல்றாரு, அது என்ன மீனா, நான் என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு ஜாலியா இருக்கேன், கையில போன் கூட இல்ல மீனா, எல்லாத்தையும் புடிக்கிட்டாங்க, என்னோட காசையும் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. இப்ப அண்ணாமலை இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசுறாரு, சார் இவன் என் பையன் சார், எந்த வம்புக்கு போக மாட்டான் சார், ரொம்ப நல்லவன் சார், இவன் எங்க சார் பிடிச்சி வச்சிருக்கிய? இப்ப இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, யோ நீ சொல்றத நான் கேட்க முடியாது, நான் சொல்றத நீ கேளு, இவன் யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏற்கனவே நிறைய ரவுடித்தனம் பண்ணி எங்க கிட்ட மாட்டவன் தானே இவன். சார் சார் அதெல்லாம் முன்னாடி சார், இப்ப அப்படிலாம் இல்ல சார். அண்ணாமலை கெஞ்சுறாரு, ஹலோ நிறுத்துங்க, நியூசன்ஸ் கேஸ், ரோட்ல ஒரு ஆளை போட்டு ரவுடி மாதிரி அடிச்சிருக்கான், பொதுமக்களே இவனை பிடிச்சு எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, எதா இருந்தாலும் நாளைக்கு இவனை கோர்ட்ல ஒப்படைச்சிருவோம், நீங்க அங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர். அண்ணாமலை முத்து கேட்கிறாரு, என்ன முத்து இதெல்லாம், என்ன ஆச்சு உனக்கு, ரோட்ல போட்டு ஒரு ஆள் அடிச்சேன் அது இதுன்னு சொல்றாங்க. இப்ப முத்து சொல்றாரு, பா நான் அடிச்சேன்ப்பா, ஆனா யாரை படிச்சேன் அதை சொல்ல விட மாட்டாங்கப்பா அப்படின்னு. முத்து அந்த தினேஷை பார்த்ததாகவும், என்ன பார்த்த உடனே அவன் தப்பிச்சு ஓடுனா, நானும் அவனை துரத்தி பிடிச்சேன், ஆனா எல்லாருமே நான் தான் அவனை போட்டு அடிச்ச மாதிரி என்ன மாட்டி விட்டாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே ரோஹினி ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பி தினேஷா, அவன் எப்படி இவங்க கையில, ஐயோ அப்படின்னு பதட்டத்தில் நிக்கிறாங்க. டேய் யார் அது, அந்த மொட்டை கடைசி கொடுத்தானே அவனையா, எங்கடா அவன், நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு மனோஜ் சொல்லும் போது, டேய் எங்க என்ன சொல்ல விட்டாங்க, அதுக்குள்ளேயும் என்ன சுத்தி பிடிச்சு என்ன போடு போட்டு என்ன கும்பிட்டாடா, அவனும் என்ன மாட்டி விட்டு என்னமோ நான் தான் அவனை போட்டு அடிச்ச மாதிரி சீனை போட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான்டா அப்படின்னு முத்து மனோஜ் சொல்றாரு. இப்ப ரோஹினி அப்பா நான் பெருமை சொல்றாங்க, ஒரு வழியா அந்த தினேஷ் முத்து கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு. டேய் அவன் போட்டோ உன் போன்ல இருக்கடா, அதை காட்டுவாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட, இப்பயாவது நான் சொல்றது உண்மை நம்பட்டும் அப்படின்னு முத்து சொல்லும் போது அண்ணாமலையும் மனோஜ் கிட்ட அந்த போட்டோ வாங்கி பார்த்து இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டாரு. இவன் தான் சார், இவன் தான், தேவையில்லாம என் பையன் மனோஜ், என் மனைவி இவங்களுக்கு எல்லாம் மொட்டை கடைசி போனான், இவன் எதுக்கு பண்றான் என்ன வேணும்னு தெரியல, இவனை தான் சார் நாங்க மனோஜ் தெரிவிட்டு இருந்தோம் அப்படின்னு பி தினேஷோட போட்டோவை போலீஸ் கிட்ட காட்டுறாரு அண்ணாமலை. இப்ப இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, அட ஆமா இதே ஆளுதான், அப்போ நீங்க சொல்றது உண்மையா? இப்ப முத்து சொல்றாரு, அட ஆமா சார், இப்பயாவது என்ன நம்புங்க சார், என் மேல எந்த தப்புமே இல்ல சார், நான் அவனை பிடிக்க சார் ஓடுனேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி முத்து சொன்ன உடனே போலீஸும் முத்துவை வெளியில விட்டுறாங்க. இருந்தாலும் அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு அந்த தினேஷ் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறாங்க. ரோஹினிக்கு மறுபடியும் பதக்கு இருக்கு, இவன் எப்படி வெளியில வந்தான், என்னமோ அந்த சிட்டி சொன்னா இவனோட உசுருக்கே ஆபத்து, கேரளாவுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னானே, இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு ரோஹினி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா முத்து, அவன் எஸ்கேப் ஆயிட்டானே, கையில கிடைச்சிருந்தா யாரு எதுக்காக நம்ம குடும்பத்துல எப்படி மொட்டை கடைசி போடுறான், அன்னைக்கு முத்து தான் மொட்டை கடைசி போட்டான்னு இந்த மனோஜ் சொன்னா, இன்னைக்கு அவன் மூலமாவே முத்து ஜெயிலுக்கு போயிருக்கான், அவன் மூலமா முத்துக்கு தானே பிரச்சனை வருது அப்படின்னு ரவி சொல்றான். இப்ப முத்து சொல்றாரு, அவன் எங்க இருந்து எஸ்கேப் ஆயிக்கலாம்டா, ஆனா யாரை தட்டுனா இவன் யாரு அப்படிங்கிற ரகசியம் தெரியும்ல அப்படின்னு முத்து பொடி வச்சு பேசும்போது ரோஹினி அதிர்ச்சியில முத்து திரும்பி பாக்குறாங்க. அவன் தனியா இல்லடா, அவன் கூடவே அந்த சிட்டியும் இருந்தான்டா, 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்த உடனே அந்த சிட்டியும் அவனோட சேர்ந்து என்னமோ நான் தான் இவனை வந்து அடிக்க வந்தது மாதிரி அங்க உள்ளவங்க கிட்ட சொல்லி கூட்டத்தை கூட்டி பெரிய ரகலையை பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு 2 பேரும் எஸ்கேப் போயிட்டாங்கடா. அந்த சிட்டியை தட்டுல அந்த ஆள் யாரு, நமக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு முத்து சொன்ன உடனே ரோஹினி அப்படியே ஆடி போயிடுறாங்க. அடைச்சே இப்ப என்ன பண்றது, இந்த முத்து அந்த சிட்டி கிட்ட போய் கேட்டா ஐயோ அந்த சிட்டி என்ன மாட்டி விட்டுருவானே அப்படின்னு விழுங்கி போய் நிக்கிறாங்க. இப்ப மீனா சொல்றாங்க, ஏங்க அவனை சும்மாவே விடக்கூடாதுங்க, இந்த சிட்டி எப்ப பார்த்தாலும் உங்க வழியிலேயே கொண்டு வந்துட்டு இருக்கான், என்ன அடிச்சு காயப்படுத்துறான், உங்களை தப்பா வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு உங்களை அசிங்கப்படுத்துறான், அவளை சும்மா விடாதீங்க அப்படின்னு மீனாவும் முத்து ஏற்றி விடுறாங்க. இப்ப ரோஹினி பதறி போய், ஐயோ மீனா வேண்டாம் மீனா, எதுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனை, அதுதான் முத்து மேல எந்த தப்பு இல்லைன்னு வெளியில விட்டாங்கல்ல அப்படின்னு ரோஹினி முந்திக்கிட்டு எங்க நாம மாட்டிக்கோமோ அப்படின்னு பதட்டத்துல விட ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப மனோஜ் சொல்றான், அது என்ன ரோஹினி அதை எப்படி விட முடியும், அவன் என் கூட விளையாண்டுருக்கான், தேவையில்லாம எனக்கு எவ்வளவு மன கஷ்டம் கொடுத்தான், இவனுக்கு பயந்து நான் பாடி கார்டு எல்லாம் வச்சிருந்தேன், அதே எனக்கு நஷ்டம் தான், அந்த பாடி கார்டை போட்டு முத்து அடிச்சான், அவனோட சொந்தக்காரங்க வந்து கடையில வந்து அவங்களுக்கு தேவையான பொருளை என்ன மிரட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க, அவங்க எனக்கு தான் நஷ்டம், டேய் முத்து அவன் விடாதடா, அவனை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து நான் நஷ்டம் வாங்கணும்டா அப்படின்னு நமக்கு லாபம் கிடைக்கணுமே அப்படின்னு மனோஜ் யோசிக்கலாம்.
அவன் என்ன மனோஜ் அந்த முத்து தான் இப்படி அவசரப்பட்டு யோசிக்கிறாருன்னா நீமா கொஞ்சம் பொறுமையாயிரு மனோஜ். அங்கிள் இதெல்லாம் வேண்டாம் அங்கிள், இதெல்லாம் வேண்டாம் அங்கிள், நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம். இப்ப முத்து சொல்றாரு, ஏய் பார்லமா நீ நிறுத்து, இப்ப நீ எதுக்கு இப்படி பதட்டப்படுற, நீ இப்படி எல்லாம் பதட்டப்படுற ஆளே இல்லையே. அந்த சத்யா விஷயத்துல தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சே ஆகணும், விடக்கூடாது அப்படின்னு அம்மாவை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி போஸ்ட் பண்ண என்ன நீ தான் ரொம்ப நியாயவாதி நேர்மையா இருக்கிற மாதிரி. இப்ப என்ன ரொம்ப பம்புற, எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்கு. உனக்கும் அவனுக்கும் ஏதோ லிங்க் இருக்குமோ, சொல்ல முடியாது எந்த பத்திரம் எந்த பம்பு இருக்கும் யாருக்கு தெரியும், நீயே ஒரு பெரிய ஃப்ராட் தானே அப்படின்னு முத்து ரோஹிணிக்கு நோஸ் கொடுக்குறாரு. என்னடா பண்ணது, எந்த பக்கம் போனாலும் எல்லா பக்கமும் அடக்குறாங்களே. ஐயோ ஒரு பக்கம் ஸ்கூல் பிரச்சனை, இந்த அங்கிள் தேவையில்லாம கிறிஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு வந்து சேரணுமா, இப்போ புதுசா இந்த திரேஷ் பிரச்சனை, அடச்சே என்னடா வாழ்க்கை அப்படின்னு ரோஹிணி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரே பதட்டத்துல பிதுங்கி போய் நிக்கிறாங்க. இப்படிதான் அந்த கதை போலாம் நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.